கண்டகச்சனியே நடந்தாலும் சரி, உங்க வாழ்க்கையில் நடக்க போற 3 காரியத்தை தடுக்க முடியாதுங்க. அதுக்கு மிக மிக முக்கிய காரணம் சூரிய பகவான். அந்த சூரிய பகவான் அடுத்தடுத்த மாதங்கள்ல பயிற்சி அடைஞ்சு சேரப்போகின்ற கிரகங்களுடைய சேர்க்கையின் மூலமாக கிடைக்க போகின்ற பலங்களை தான் பார்க்க போறோம். யாருக்கு? கன்னிராசியில பிறந்த உங்களுக்கு. ஓம் ஐஜாயுத்மிக தண்டகஸ்தாயுதமிக தன்னோ வாராகி பிரசோதியாத். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் வல்ல ஸ்ரீ பாரகி திருபடி சரணம். கன்னிராசியில் பிறந்த நண்பர்களை 7ஆம் வீடான மீன ராசியில சனிவான் அமர்ந்து உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காரு. கண்டகச்சனி காலகட்டங்கள் எதிர்பார்த்த மாதிரி உறவுகளும் நண்பர்களும் இருக்க போவதில்லை. உங்களுக்கு அவங்களால பிரச்சனைகளோ அல்லது உதவி செய்ய முடியாம நீங்க தனிமரமா நிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் தான் உண்டு. சரிங்களா? அப்போ மற்றவர்களே உறவுகளை எதிர்பார்த்து வெயிட் பண்ணாதீங்க. ஆனா இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு சொந்தத்தை விட புதிய பந்தங்களும் பழைய உறவுகளை புதிய உறவுகளும் கிடைக்க போகிறது. 11ஆம் வீடான கடகராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய குருவான் உச்சமடைந்திருக்கிறார். அவரோடு ஜூலை 17ஆம் தேதிக்கு பிறகு சூரியன் இணைவார். ஆடி மாசம் முழுவதும் சூரியனும் மற்றும் குரு சேர்ந்திருப்பாங்க 11ஆம் லாபஸ்தானத்துல. அப்போ அரசாங்கத்தால் லாபம், நீங்க எதிர்பார்த்த மாதிரி அரசாங்கத்திலிருந்து உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கிறது, மற்றும் சொந்த தொழில லாபங்கள் பார்ப்பது, தந்தையின் மூலமாக ஒரு நன்மை கிடைப்பது, குழந்தைகள் மூலமா உங்க பிள்ளைகள் வழியில சில லாபங்கள் கிடைக்கும் போது உறுதி. எப்படி பார்த்தாலும் பண வரவுக்கு தட்டுப்பாடு இருக்காது. பணம் சார்ந்த விஷயத்துல பிரச்சனை தான், அந்த பிரச்சனை சரியாகும். இதுக்கு வாய்ப்பு. அதுவே சூரியன் ஆடி மாதம் முடிச்சுட்டு ஆவணி மாசத்துல கேதுவோடு இணைவாரு தன்னுடைய வீடான சிம்ம ராசியில. அது 12ஆம் வீடு. அப்போ ஆவணி மாதத்துல கன்னிராசிக்காரங்க எதிர்பாராத விதமாக திருமண காரியங்கள் கைகூடும். யார் தடுத்தாலும் திருமண விஷயத்துல ஒரு மாற்றங்கள் ஏற்படும். திருமண காரியங்கள், குடும்ப வாழ்க்கையில் ஒரு மாற்றங்களை சந்திப்பீர்கள். அந்த மாற்றம் நல்லதுமான மாற்றங்களாக இருக்கும். இழந்த உறவுகள் மீண்டும் கிடைக்கிறதுக்கும் அல்லது வேற ஒரு புதிய உறவுகள் கிடைக்கிறதுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கும் மிக முக்கியமா காதல் தோல்வி ஏற்பட்டவங்களுக்கு வேற ஒரு நல்ல ஒரு துணை அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மாமியார் வீட்டு பிரச்சனைகள் சரியாக பிரிஞ்ச கணவன் மனை ஒன்று சேர்றதுக்குண்டான சான்சஸ் கண்டிப்பா இருக்குது. அதோட வேலை வாய்ப்புகளில் இடமாற்றத்தை எதிர்பார்த்து ஏமாற்றம் அடைஞ்சவங்களுக்கு இனிமே செகண்ட் சான்ஸ் கிடைக்கும். ஸோ வேற ஒரு ப்ரொஃபஷனல்ல வேற ஒரு துறையில வேற ஒரு கம்பெனில நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த மாற்றம் உங்களுக்கு சம்பள உதவியோடு கிடைக்கும். அதுக்குண்டான சான்சஸ் இருக்கு. அதுவே புரட்டாசி மாசம் எடுத்தீங்கன்னா உங்க ராசியில சூரியன் வந்து அமர்வார். இப்போ சனியினுடைய நேரடி பார்வை இருக்கு, சூரியனும் பதிலுக்கு பார்க்கிறாரு. அப்போ சனி பார்வை கொஞ்சம் கட்டுப்படும். அப்போ இந்த புரட்டாசி மாசத்துல கன்னிராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்லது இருக்குன்னா உடல் ஆரோக்கியம், மன தெளிவு, புதிய அதிகாரங்கள், புதிய பதவிகள், பொறுப்புகள் கிடைக்கும். நீங்க எதிர்பார்த்த மாதிரி உங்க தலை நிமிரும், உங்க பேச்சுக்களுக்கு கருத்துக்களுக்கு மதிப்பு கிடைக்கும். குடும்பமா இருக்கட்டும், வேலை வரக்கூடிய இடமா இருக்கட்டும், கண்டிப்பா உண்டு. படிக்கிற மாணவர்களுக்கு சூப்பரா இருக்குது. இந்த புரட்டாசி மாசங்களுக்கு கண்டிப்பா பெரிய அளவு மார்க் உங்களால ஸ்கோர் பண்ணிக்க முடியும். உடல் ஆரோக்கியம் இருக்குது. சரிங்களா? இந்த ஒரு நேரத்துல கன்னிராசிக்காரங்க நிச்சயமா கால பைரவர் தவறாம வழிபாடு பண்ணிக்கங்க. சக்கரத்தாழ்வாரை வணங்கி விட்டு வருவது பெரிய அளவு பண ரீதியான பிரச்சனையை சரி பண்ணும். சரிங்களா? சனிக்கிழமை அன்னைக்கு தவறாம இந்த வழிபாடு பண்ணிக்கங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க, மாற்றம் ஷேர் பண்ணுங்க. இது போல ஒவ்வொரு ராசிக்குண்டான பலனை தெரிஞ்சுக்கிச்சுன்னா மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.